கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். ஜூன் மாத ரேஷன் பொருட்களை ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மதுவிலக்கு அமலாக்க திருத்த சட்ட மசோதா நாளை தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் இன்று அறிவித்தார். இதனை விமர்சித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்தகன் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதற்கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நிறைவு பெற்றது. மதுவிலக்கு அமலாக்க திருத்த சட்ட மசோதா நாளை தாக்கல் செய்யப்படும் எனவும் தண்டனைகள் கடுமையாக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பிரபுதேவா நடிக்கும் வுல்ஃப் திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியாகியுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகள் மறுகட்டுமானம் செய்யப்படும் எனவும் சட்டசபையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிறப்பான நடவடிக்கைகள் என தமிழக அரசுக்கு ஐகோர்ட் பாராட்டு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான கானாவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திறங்கிய பெண் பயணி ஒருவரிடம் விமான நிலையத்தில் ரூபாய் 21 கோடி மதிப்பிலான கோகைன் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர், தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஊட்டி, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் வழங்கும் நடைமுறையை வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் வாக்குறுதி என்ன ஆச்சு என தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வு என்பது பணக்கார மாணவர்களுக்கானது எனவும் விவசாய சட்டங்களை திரும்ப பெற்றது போல் நீட் தேர்வும் திரும்ப பெறும் நாள் விரைவில் வரும் எனவும் ராகுல் காந்தி எம்பி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் போலீசாரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. சிபிசிஐடி விசாரணை வளையத்தில் கள்ளக்குறிச்சி போலீசார் கண்ணுக்குட்டியிடம் மாமூல் வாங்கினார்களா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேக மருத்துவமனை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு 66ஆக உயர்ந்துள்ளது. உலக முதலீட்டாளர்களை சந்திக்க விரைவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் தலைமறைவாகி கட்டுமான பணி செய்து வந்த தீவிரவாதி அனோவரை மேற்கு வங்க போலீஸ் கைது செய்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்லி விமான நிலைய மேற்கூரை பாதிக்கப்பட்டு தண்ணீர் கொட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னை, கிண்டி, தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் உதவியோடு தான் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதாகவும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு தீர்மானம் பயனற்ற அரசியல் வித்தை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். கடலூர் திட்டக்குடி என்ற பகுதியில் 1 மாத பச்சிளம் குழந்தை மர்மமாக மரணமடைந்ததை அடுத்து அந்த குழந்தை நாய் கடித்து இறந்ததா அல்லது கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டதா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சிறுமி கோகிலாவுக்கு ஏற்பட்டு இருக்கும் சோகம் உலகில் யாருக்கும் ஏற்படக்கூடாது. கள்ளச்சாராயத்தில் நெருக்கடியாக நிற்கும் கோகிலா முதலமைச்சரிடம் சிறுமி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவள்ளூரில் மறியலில் ஈடுபட்ட 131 பேர் மீது வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் வழங்கி வரும் கல்வி ஊக்கத்தொகையை பாராட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி என சீமான் ஓபன் டாக் கொடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் நடப்பாண்டில் இதுவரை 6966 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலியில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதி பாதுகாப்பு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அமெரிக்காவின் இல்லினாய் மாகாணத்தின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு கால்பந்து மைதானத்தை சுண்ணாம்பு கரட்டு பள்ளம் விழுங்கியது. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் நாளை மோதவுள்ளது. இந்தியாவின் முன்னணி டெலிகாம் நிறுவனங்களாக உள்ள ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனங்கள் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தியுள்ளன. உயர்த்தப்பட்ட இந்த புதிய கட்டண முறை வரும் ஜூலை 3ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் ஜூலை 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.